2 காற்றலைகளிலே பெட்டகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இன்றைய பெட்டகம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக கல்வி சபை பிரதிநிதி அனு ஸ்ரீஸ்கந்தராயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை முதலிலே இந்த பெட்டக நிகழ்ச்சிக்கு வருகவென வரவேற்கின்றோம். வணக்கம் அனு ஸ்ரீஸ்கந்தராயா அவர்களே. வணக்கம். ஆமாம், நல்லது. உங்களை போன்ற கல்விமான்கள் இந்த பெட்டக நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பது எமக்கு ஒரு பெருமையை தருகின்ற நிகழ்வாக நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம். அந்த வகையிலே முதலிலே உங்களை வருகவென மீண்டும் வரவேற்கின்றோம். அதே வேளையிலே இந்த நிகழ்ச்சி மொன்ட்ரியல், டொரண்டோ மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கார்கள். அவர்களுக்கு முதலிலே என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நன்றி. நாளாக வந்து உங்களோட ஸ்டுடியோக்கு 4 years ஆகுது. நல்லா இருக்குது. இன் பர்சனாக இந்த கோவிட் எக்ஸிட் பண்ணுறோம். ஆமாம், நல்லது. 4 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் இந்த பதவிக்காக போட்டியிடும் பொழுது அதற்கான உங்களுடைய கோரிக்கைகளை எமது மக்கள் மத்தியிலே முன்வைப்பதற்காக வந்திருந்தீர்கள். மிக சிறப்பு. இன்று 3 வருடங்களுக்கு மேலாக அந்த துறையிலே வெற்றி பெற்று அந்த துறையிலே பணியாற்றி கொண்டு இன்று ஒரு உயர்வான நிலையிலே பல மாற்றங்களை செய்து இன்றைக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அது கூட நமக்கு ஒரு பெருமையை தருகின்றது. நல்லது. அதே வேளையிலே முதலிலே உங்களை பற்றி சொல்லுங்களேன். உங்களை பற்றி நீங்கள் சற்று எமது நேயர்கள் அறிந்து கொள்ளட்டும். நீங்கள் சொல்ல மாதிரி நான் ஸ்கூல் ட்ரஸ்டியாக இருக்கிறேன். எங்களோட வார்டு ஸ்கர்பர் ரூஷ் பார்க். 4 வருஷமாயிட்டுது உங்களோட ப்ரோக்ராம் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து நீங்கள் நன்றி. அதுக்கும் நான் நன்றி சொல்லணும். நீங்கள் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியா, தமிழ் மீடியா எங்களை இன்வைட் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அது என்ன நாங்கள் நான் ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கிறோம். அது மறக்க மாட்டோம். நல்ல வெல்கம் கொடுத்த நீங்கள். அதுக்கு அடுத்ததாக நான் ஆல்சோ ப்ரொஃபஸராக இருக்கிறேன் அட் யோர்க் யூனிவர்சிட்டி இந்த சைல்ட் அண்ட் யூத் ப்ரோக்ராமில். ஆமாம், நல்லது. அந்த வகையிலே மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பணியை ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய ஈழத்து தமிழ் மக்கள், தமிழ் கல்விமான்கள் மிகவும் உயர்வான நிலையிலே தமது பணியை ஆற்றி கொண்டிருப்பது எமக்கு மிகவும் ஒரு சிறப்பு. எமது ஒட்டுமொத்த தமிழிலுமே சிறப்பாக பெருமைப்படுகின்றோம். அதே வழியிலே உங்களுடைய கணவரும் கூட இதே துறையிலே இன்னொரு பகுதியிலே கல்வி சபையின் பிரதிநிதியாக செயல்பட்டு கொண்டிருப்பது அது மிகவும் ஒரு உயர்வு. குடும்பத்திலே 2 பிரதிநிதிகள் ஒரே வகையான துறையிலே வெவ்வேறு பகுதிகளிலே பணியாற்றி கொண்டிருப்பது, அதுவும் எமது மக்கள், எமது ஈழத்து தமிழ் கல்விமான்கள் என்பது ஒட்டுமொத்த தமிழினமே பெருமைப்படுகின்ற ஒரு நிகழ்வு. அந்த வகையில் சொல்லுங்களேன், முதலிலே உங்களுடைய நீங்கள் பிறந்த மண்ணை பற்றி சொல்லுங்களேன். எப்பொழுதும் பிறந்த மண் நமக்கு ஒரு பெருமையை தரும். உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பெருமையை தேடி தருகின்ற அந்த மண்ணை பற்றி உங்களை முதலில் சொல்லுங்களேன். நான் ஜாஃப்னாவில் பிறந்த நான். எங்களோட பேரண்ட்ஸ் புங்குடுதீவு 2 பேரும். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரடக்ஷனுக்கு எங்களோட தமிழ் மக்கள் நல்ல ப்ரௌடாக இருக்கணும். நானும் என் ஹஸ்பண்டும் ஸ்கூல் ட்ரஸ்டியாக இருக்கிறோம். ஆனால் அது வரை நானும் சொல்லணும், எங்களை தமிழ் மக்களால் தான் நாங்கள் ட்ரஸ்டீஸாக இருக்கிறோம். இந்த மீனிங் அந்த தமிழ் வேல்யூஸால் தான் நாங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவ எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு சின்னதிலிருந்து. எங்களோட பேரண்ட்ஸ், எங்களோட கம்யூனிட்டி, எங்களோட கல்ச்சர், அதால் தான் நாங்கள் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கிறோம். எங்களோட ஸ்கூல் போர்டில் நாங்கள் பார்க்குறோம், எங்களோட தமிழ் பிள்ளைய நல்லா படிக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு காட்டிக்கணும் அந்த டேட்டா எல்லாம். ஏன்னா உண்மையாக அது எங்களோட பேரண்ட்ஸால் தான். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எங்களோட படிப்பு நடுவேம் அதுதான் முக்கியமானது. ஏன்னா சின்னலேருந்தே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அதை அந்த இன்ட்ரெஸ்டால் தான் எனக்கு இந்த பதவிக்கு வந்தது. ஆமாம், நிச்சயமாக. அதேவேளை உங்களோட தாயார் உங்களுக்கு வகையான உணர்வை ஊட்டினார், வகையிலே உங்களுக்கு ஆலோசனை வழங்கினார். இன்று நீங்கள் ஒரு டாக்டர் கலாநிதி பட்டம் பெற்றிருக்கிற, PhD வரையும் படித்திருக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்லை. அந்த இனிமையான அந்த அனுபவங்களையும் இந்த வழியிலே பகிர்ந்து கொள்ளுங்களேன். நான்
சின்ன வயசில் நான் யோசிக்கல இதுதான் நான் படிக்க போகிறேன்ட்டு. ஐ திங்க் மோஸ்ட் எங்களோட பிள்ளைகளும் யூனோ அப்படி நினைக்க போகிறதில்ல. மோஸ்ட்லி அவங்களோட கம்யூனிட்டியில் அட்லீஸ்ட் எந்த தரத்தில் எந்த நேரத்தில் ஐ திங்க் இப்போ மாறிட்டுது. மோஸ்ட்லியாக பேரண்ட்ஸ் புஷ் பண்ணினது நீங்கள் டாக்டர் ஒரு என்ஜினியர் ஒரு அக்கௌண்டன்ட். ஆனால் எங்களோட ஃபேமிலியில் அப்படி ஒரு புஷ்ஷும் இல்லை. எங்களோட ஃபேமிலியில் கூடுதலாக அரசியல் தான் இன்ட்ரெஸ்ட். ஐ திங்க் அதால் எனக்கு ஒருத்தரும் சொல்லலை இந்த பாத்தால் போகும்போது. பட் நாங்கள் சில்ட்ரன் நாங்கள் பார்க்க தான் நாங்கள் செய்கிறது. எஜுகேஷனில் சொல்லவ நீங்கள் சொல்லது இம்பார்ட்டன்ட் உங்கள் பிள்ளைகளுக்கு. பட் நீங்கள் என்ன காட்டுறீங்கள தான் என்ன முக்கியம். ஸோ மாடலிங் பிஹேவியர்ன்னு சொல்லவ. ஸோ சின்னல எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் political science படித்தேன் and criminology. அதுக்கு அடுத்தது நான் என்னை மாஸ்டர்ஸ் செய்யினேன் ஒரு criminal justice systems குள்ளே ஒர்க் பண்ணதுக்கு தான் நான் ஒரிஜினலியாக போனது மாஸ்டர்ஸுக்கு. அதில் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் மாறினது. அந்த நேரத்தில் எனக்கு ஒரு சூப்பர்வைசர் இருந்தவா. அவள் சொன்னவா உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, நீங்கள் அந்த பிஹெச்டி செய்யுங்கோ. நான் நினச்சேன் ஓகே நான் இதை செய்யலாது. பட் அவள் சொன்னவா அவள் கொஞ்சம் புஷ் பண்ணிடுவா. சார் நினைக்க நீங்கள் செய்யலாமன்ட்டு. அந்த கதையை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது ஸோ முக்கியம். ஏன்னா எங்களோட லைஃப்பில் சம்டைம்ஸ் நாங்கள் படிக்க நாங்கள் நினைப்போம் ஓகே நான் இது செய்யலாது, இதுக்கு மட்டும்தான் இந்த லெவலுக்கு மட்டும்தான் போகலாம். அண்ட் ஆஃப்டன் ஒரு மென்டோர் இருந்தால் அந்த மென்டோர் உங்களுக்கு ஒரு பாத்வே காட்டுவேணும். ரைட். ஸோ எந்த அட்வைஸ் இந்த யங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு மென்டர் இல்லைன்னா ஒரு மென்டர் ஃபைன் பண்ணுங்க, ரீச் அவுட் பண்ணுங்க, கேட்குங்க, மெட்ட ஆக்களை அட்வைஸ் கேளுங்க, உங்கள் ப்ரொஃபஸர்ஸ் மேலே அட்வைஸ் கேளுங்க. ஸோ அதில் இருந்து இந்த பிஹெச்டி செய்யணுன்னா அண்ட் இப்போ நான் உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. அதே வேளையிலே நீங்கள் சிறிய வயதிலே உங்கள் தந்தையார் இருந்து விட்டீர்கள் அப்படியா? எந்த காலப்பகுதியிலே கிட்டத்தட்ட எத்தனை வயது இருக்கும் உங்களுக்கு? 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்பு. ஆமாம், உண்மையிலே ஒரு பெருமை. இந்த வகையிலே இந்த நேரத்திலே தான் நாங்கள் பெருமைப்பட வேண்டும். நீங்கள் 7 வயதிலே உங்கள் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது உங்கள் தந்தையை இழந்தீர்கள். தந்தையை இழந்து புலம்பெயர்ந்த நாடுகளிலே ஒரு தாயாரால் ஒரு குழந்தைகளை வளர்ப்பது என்பது ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்லை. அதற்கு ஒரு ஒரு அர்ப்பணிப்பு தேவை. அதுக்கு ஒரு மிகவும் ஒரு எக்ஸ்ட்ரா பவர் தேவை. அந்த பவர் உங்களுடைய தாயாரிடம் இருந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்று நீங்களை எல்லோருமே உலகத்திலே இருக்கின்ற எல்லோருமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே ஒரு கல்வியிலே நல்ல உயர்வான தரத்திலே பிஹெச்டி வரையும் படிப்பித்திருக்கிறார். அதே வேளையிலே இன்று ஸ்கூல் ட்ரஸ்டி மக்கள் பிரதிநிதியாக மக்களுடைய ஆதரவை பெற்று ஒரு மகத்தான பணியை எல்லோருமே பெருமைப்படுகின்ற ஒரு பணியை ஆற்றி கொண்டிருக்கிறீர்கள். அந்த தாய்மையின் உள்ளம் உங்களுக்கு இந்த வழியிலே அந்த தாயாருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அவருடைய வழிகாட்டலிலே எங்களுடைய தமிழினம் ஒரு பெருமைப்படுகின்ற ஒரு கல்விமானை ஒரு ஸ்கூல் ட்ரஸ்டியை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்பது உண்மையிலே இந்த உங்களுடைய தாயார் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அவர் பெருமைப்படுவார். அவருடைய அர்ப்பணிப்பு நிச்சயமாக வெளிச்சத்துக்கு காட்டியிருக்கிறது. அதான் ஒரு அர்ப்பணிப்புக்கு பின்னாலே ஒரு வெளிச்சம் வரும். ஒரு வெளிச்சத்துக்கு பின்னாலே சில அர்ப்பணிப்புகள் இருக்கும். நல்லது, ஒரு பெருமையாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களுக்கு குடும்பத்திலே வேறு உங்களுடைய தந்தையார் கூட அவருடைய ஆத்மா உங்களுடைய ஆசீர்வாதித்து கொண்டிருக்கும். சரி, உங்களுடைய தந்தையாரை பற்றிய நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களேன் இந்த வழியில். சின்னண்டே அப்பா என்னோட ஒரு எழுத்தாரன். அதில் நாங்கள் சின்ன அந்த நேரத்தில் எங்களுக்கு கம்யூனிட்டிக்கான ஆக்டிவிசம் செய்யணும்னு இருந்தவ. ஸோ சின்னலே என்ன sort of memories and அவரோட ஃபங்க்ஷன்ஸ் போகிறது, அவரோட பேச்சுகள், சின்னலே அப்படியான என்வாயர்மெண்டில் தான் வளர்ந்து நாங்கள் எவ்ரி வீக்கெண்ட் நாங்கள் அப்படியான ஃபங்க்ஷன் போய் அந்த வயசில் நாங்கள் சரியாக சின்ன ஸோ உலங்கையில் என்ன நடக்குதுண்டு. பட் இப்போ நாங்கள் திருப்பி பார்க்க அந்த இம்பார்ட்டன்ஸ் ஐ திங்க் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து தான் ஐ திங்க் அங்கட இந்த கரண்ட் இந்த கரண்ட் பொசிஷன் ஐ திங்க் அதிலிருந்து தான் வந்திருக்கு.
So mostly அதுதான் என் memory. அவர் a lot of community work செய்னவர், அது very important அவருக்கு. And most of our childhood அந்த மீட்டிங்ஸ் போகிறது, பேச்சுகள் கேட்கறது, தமிழ் கல்ச்சர் very முக்கியம். ஆமாம், நல்லது. உண்மையிலே எங்களோட தந்தையார் அவரும் ஒரு மக்கள் பணியாளர். அவர் எப்பொழுதுமே நல்ல விடயங்களை உங்களுக்கு குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்திருக்கின்றார், பழக்கியிருக்கின்றார், வழிகாட்டி இருக்கின்றார். உண்மையிலே அது ஒரு சிறப்பு. தந்தை தாயார்களுடைய வழிகாட்டல்கள், அவர்கள் கூட்டிக்கொண்டு சிறு வயதிலே கூட்டிக்கொண்டு செல்கின்ற இடங்கள், நீங்கள் பார்க்கின்ற காட்சிகள், அந்த காட்சிகள் மூலமாக தான் உங்களுடைய மனதிலே ஒரு உருவம் வரும். நான் இப்படித்தான் வர வேண்டும், இப்படி வரலாம், இந்த பாதையில் போகலாம் என்று உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் உண்டு வரும். அது தானாக வந்திருக்கிறது. அதை இதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்லது. அதே வேளையிலே சொல்லுங்களேன், உங்களுடைய பாடசாலை வாழ்க்கை, அதன் பின்பு பல்கலைக்கழக வாழ்க்கையில் சிறப்பாக குறிப்பிடக்கூடிய விடயங்கள் ஏதாவது இருக்கிறதா? என்ன ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ்? No. ஏன் நோன்னு சொல்கிறேன்டா, ஐ திங்க் கன பிள்ளைகள் அந்த வயசில் நினைப்பினா, நான் ஸ்பெஷல் இல்லை, ரைட்? நான் அந்த போட்டியில் நம்பர் 1 வரலை, நான் எந்த எக்ஸாமில் நம்பர் 1 வரலை, நான் நான் டாப் ஆஃப் மை கிளாஸ் இல்லை. அண்ட் அட்வைஸ் அப்படி ஐ திங்க் சம்டைம்ஸ் நாங்களே kind of pressure போடுவோம். நான் இந்த ஸ்டாண்டர்ட் மீட் பண்ணலைன்னா எனக்கு ஒரு குட் ஃப்யூச்சர் இருக்காது. அண்ட் அப்படி நாங்கள் யோசிக்கக்கூடாது. என் அட்வைஸ், இட்ஸ் ஓகே நீங்கள் நம்பர் 1 வரையில, ஜஸ்ட் ஆல்வேஸ் ஒர்க் ஹார்ட். அண்ட் நடுவே சும்மா ஈவன் உங்களுக்கு முதல் தரம் வரையிலண்டா அந்த படிப்பு, கீப் ட்ராயிங் அண்ட் எவென்ச்சுவலியாக நீங்கள் உங்களோட பாத்வே நீங்கள் ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் சொல்கிறேன், அவ்வளோ பெரிய ஸ்பெஷலாக நடக்கல. நான் நினைக்கல என் யங்கர் இயர்ஸில் நான் போய் என் PhD செய்ய போகிறேன்னு. ஸோ இந்த இப்போ ஹை ஸ்கூல் ஆக்கள் லிசன் பண்ணினோம்னா ஒரி பண்ண வேணாம், உங்களுக்கு என்ன தெரியாது உங்களோட கரியர் கோல்ஸ் அது நேரம் இருக்குது. அது யூனிவர்சிட்டி போய் பிற நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க எந்த பாத்வே நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆமாம், நல்லது, பெருமையாக இருக்கின்றது. அதேபோல் சொல்லுங்களேன், இப்பொழுது நீங்கள் ஸ்கூல் ட்ரஸ்டி அந்த இதுக்குள்ளே, அந்த பகுதிக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று எப்படி உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டு, இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டது? நான் சில ஆக்கள், வெரி ஃபியூ ஆக்கள் யோசிப்பினோம் சின்னலேருந்தே, ஓகே நான் மேபி பாலிட்டிக்ஸுக்கு போக போகிறேன். நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன். ஆனால் நான் நினைச்சேன், ஓகே கவர்மெண்ட்டில் வேலை செய்வேன். ஆனால் அந்த politician or I could sort of at the front. நான் நினைக்கல that's the path that I would take. So என்ன நடந்ததுன்னா, I volunteered on many campaigns, வேறு campaigns. And பிற நான் originally ரன் பண்ணியிருக்கேன், but அந்த boundaries மாற்றினா பிற நான் ஸ்கார்பர் ரூஷ் பார்க்கில் ஒரு நான் பார்த்தேன், நான் ரன் பண்ணினோம். நான் யோசித்தேன், இந்த ஏரியாவுக்கு தமிழ் பிள்ளைகள் இருக்கணும், அண்ட் ஒரு ஸ்ட்ராங் தமிழ் வாய்ஸ் தேவை எங்கிற போர்டில். அண்ட் அதுக்காக தான் நான் அந்த நேரம் ரன் பண்ணினான். அது மாற்றலைண்டா நான் I was confident அந்த ரன் பண்ணினாக்க குட் கேண்டிடேட்ஸ் உண்டு. ஸோ அதுதான் எனக்கு முக்கியமான reason why I ran, because I felt we needed a strong voice. ஆமாம், நல்லது. உண்மையிலே நல்ல எண்ணங்கள். அதே வழியிலே நீங்கள் யூனிவர்சிட்டியிலே இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த அப்படின்னால் கூடுதலாக அதிலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் நீங்கள் அது தெளிவான பார்வை இருக்கும், அதை பற்றிய முழுமையான விளக்கம் இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்றால் ஒரு மக்கள் சேவை என்றால் எப்படி இருக்கும், அது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் நாலேஜ் இருக்கிறது. அதே வழியிலே உங்களுக்கு உங்களுடைய தந்தையார் காட்டியது போன்று சிறிய வயதிலே உங்களுக்கு சிறு சிறு காட்சிகளை பார்க்க பொழுது அவர்களை மக்களோடு சேவை செய்ய வேண்டும், பீப்புளோட சேவை செய்யணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று உங்களுக்கு இருந்திருக்கும். அதையும் தாண்டி நீங்கள் இதற்குள்ளே வந்தீர்கள். அப்படி உங்களுடைய இந்த தேர்தல் காலத்தில் உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் வின் பண்ணுவீர்கள் என்று முதலே எதிர்பார்த்தீர்களா, அல்லது உங்களுக்கு அப்படியாக அந்த ஃபீலிங்ஸ் இருந்துச்சு? நல்ல கொஸ்டின். No, I think in the முதல் election, so நான்
you never know, right? நீங்கள் ஹோப் பண்ணுவீங்க அந்த polls க்ளோஸ் பண்ணின பிறகு நீங்கள் சும்மா பேஷண்ட்லியாக வெயிட் பண்ணி நினைப்பீங்க அந்த நம்பர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கேக்க. So I was pleasantly surprised and happy and the results came out the way they did. ஆமாம், நல்லது. உண்மையிலே நீங்கள் அந்த தேர்தல் காலத்திலே இந்த கலையகத்திலே இது இடத்திலே வந்திருந்தீர்கள். அப்பொழுது மக்களோடு உரையாடினீர்கள். மிகவும் பெருமையாக இருந்தது. நீங்கள் என்ன கூறினீர்களோ அவற்றை எல்லாம் சாதித்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் தேர்தல் காலத்திலே தேர்தலுக்கு ஒரு இந்த பதவிக்கு வர முதல் நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு பணியை ஒரு சர்வீஸை கொடுக்க போகிறீங்கள் என்று மக்களுக்கு கூறினீர்களோ அதே மாதிரி அதனையும் தாண்டி குட் சர்வீஸ் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பகுதியிலே உங்களுடைய ஏரியாவில் நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அது கூட ஒரு சிறப்பு. அடுத்த ஒரு தேர்தல் வர இருக்கிறது அப்படியா? இந்த அக்டோபர் எலெக்ஷன் வருது. நான் திருப்பி ஸ்கூல் ட்ரஸ்டி கேட்பேன். நல்லது. உண்மையிலே பெருமை. உங்களுடைய சர்வீஸ் தொடரட்டும். அதே வேளையில் சொல்லுங்களேன், உங்களுடைய இந்த பணியை பற்றி சொல்லுங்கள், உங்களோட சர்வீஸை பற்றி சொல்லுங்கள். உங்களோட ஜாப் எப்படி ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இப்போ ஒரு ஆரம்ப காலம் இப்பொழுது ஒரு 3 இயர்ஸை தாண்டி இருக்கிறது. இந்த இந்த பீரியட்டுக்கு வந்து நீங்கள் என்னென்னலாம் செய்தீர்கள், எப்படியான எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொண்டீர்கள் பற்றி இந்த உலகிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். Another question. So very interesting, at least எனக்கு interesting. And நாங்கள் முதல் தொடங்கிக்க ஒரு certain goals இருந்தது. certain இதுதான் செய்ய விருப்பம் அந்த போர்டில், இப்படி தான் நாங்கள் some changes மேக் பண்ணணும், அப்படி தான் நாங்கள் தொடங்கினது. ஆனால் அந்த 1 year முடியக்க கோவிட் வந்துட்டுது. ஸோ எங்களோட ப்ரையாரிட்டிஸ் எங்களோட கோல்ஸ் நாங்கள் பிளான் பண்ணினதெல்லாம் ஸ்விட்ச் பண்ணிட்டுது. ஸோ most of எங்களோட டைம் இந்த பதில் இருக்கேக்க was spent on கோவிடோடு தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஐம் ஹோப்பிங் இந்த நெக்ஸ்ட் டேர்மில் நாங்கள் பேக் டு எங்களோட கோல்ஸ் அகேன், நாங்கள் முதல் வச்சது கோல்ஸ். ஆனால் கோவிட் நேரம் நாங்கள் கென சாமான் செய்கிறோம். நாங்கள் அஃப்கோர்ஸ் கோவிடால் வெரி கஷ்டப்பட்டது ஸ்கூல் போர்ட். எங்களுக்கு தெரியும் என்ன கோவிட் தொடங்கிக்க பயம், ஸ்கூல்ஸ் எல்லாம் ஷட் பண்ணினவ. பிறகு நாங்கள் விர்ச்சுவலுக்கு போனாங்க. பிறகு இன்பர்சனுக்கு மாற்றிக்க ஆக்களுக்கு பயம். என்ற ஸ்கூல்ஸ்க்கு கூட டீச்சர்ஸ் தேவை. என்ற நாங்கள் கிளாஸ் ரூம்ஸ் கொஞ்சம் ஸ்மாலாக செய்கிறதுக்கு கிளாஸ் சைஸஸ். ஸோ அவை சோஷியலி டிஸ்டன்ஸ் பண்ணலாம் கிளாஸுக்குள்ளே. ஸோ அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா டீச்சர்ஸ் ஹையர் பண்ணினாங்க. அதுக்கு பிறகு இந்த கோவிடால் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நடந்திருக்கு சில்ட்ரனுக்கு. a lot of isolation, mental health problems, learning loss. ஸோ நானும் ட்ரஸ்டி ராஜகுலசிங்கம் ஒரு மோஷன் செய்னாங்க போர்டில், ஒரு பேண்டமிக் ரிகவரி பிளான். ஸோ அவ்வளோ எங்களோட ரீசோர்ஸஸ் எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் டு ஹெல்ப் அந்த சில்ட்ரன். பிகாஸ் சில்ட்ரன்ஸ் அந்த ஸ்கூல் போகாமல் or சில children online school செய்யக்க அவை they're not learning the same way, right? கொஞ்சம் கஷ்டம் ஆன்லைனில் லேர்ன் பண்ணதுக்கு. ஸோ அந்த கொஞ்சம் அந்த கிரேட் ஸ்டாண்டர்டுக்கு அவை திருப்பி இன்பர்சன் வரைக்கும் நாங்கள் bring up பண்ணணும். ஸோ மெயின்லி அதுதான் எங்களோட accomplishments. And next 4 years I'm hoping நாங்கள் எங்களோட மெட்ட back to our original goals. ஆமாம், உண்மையிலே இந்த காலப்பகுதி கோவிட் காலத்திலே அதற்கான முடிவுகளை எடுப்பது, அவற்றை தெளிவான முடிவாக எடுப்பது, அதே நேரத்திலே ஒவ்வொரு முறையும் இந்த கோவிட் பிரச்சனைகள் எப்படி இருக்கின்றது, அதற்கேற்ப இந்த பாடசாலை ஸ்கூல் எப்படி ஒழுங்கமைப்பது, இதெல்லாம் ஒரு சாதாரணமான விடயம் இல்லை. அதே வழியிலே நீங்கள் கூறியது போன்று மென்டலி ப்ராப்ளம் வரக்கூடியதாக இருக்கும், மென்டல் ப்ரெஷர். அதே வழியிலே எல்லோருக்கும் இந்த ஆன்லைன் மூலமாக படிப்பது என்பது எவ்வளோ இலகுவாக இருக்கும் என்றதும் கணிப்பிட முடியாது. ஏனென்றால் இதெல்லாம் ஒரு சாதாரணமான, இப்பொழுது தான் நீங்கள் படித்து பார்க்கிறீர்கள். ஒரு ஸ்டூடெண்ட்ஸை 8 hours 6 hours 6.5 hours ஆன்லைனில் படிப்பிக்க முடியுமா? அதெல்லாம் இந்த கோவிட் காலத்திலே பரிச்சித்து பார்த்து ஒரு இப்பொழுது ஒரு நிறைவு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக
விடுவிக்கப்பட்டு இப்போ நார்மலுக்கு வந்திருக்கிறது. ஆனால் இதிலே உங்களை போன்றவர்கள் ஆசிரியர்கள் மிக அர்ப்பணிப்போடு பணியாற்றியிருக்கிறீர்கள். சரியான முடிவுகளையும் சரியான நேரத்திலே எப்பொழுதுமே ஒப்சர்வேட் பண்ணி அவதானித்து அவற்றை செய்திருக்கிறீர்கள். அவற்றை எங்களோட பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் ஒரு சிறப்பான சேவை பாடசாலை மட்டத்திலே ஒரு பெரிய அளவு ரீதியான ஒரு பாதிப்புகளை ஏற்படாத வகையிலெல்லாம் நல்லா ஒழுங்கமைத்திருக்கிறீர்கள். அவற்றை மக்கள் பாராட்டியிருக்கிறார்கள். மிக சிறப்பு. இந்த வழியில் எங்களோட ஊடகமும் எங்களுடைய நேயர்களும் உங்களுக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பான சேவைகளுக்கு உங்களோடு பணியாற்றுகின்ற ஆசிரியர்களுடைய சேவைகளுக்கு இந்த வழியிலே நாங்கள் எங்களுடைய ஊடகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்லது. அதே வழியில் சொல்லுங்களேன் இதனை விட உங்களுடைய எதிர்காலத்திலே நீங்கள் அடுத்த வருடங்களில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் உங்களுடைய சில ஒரு குறிக்கோள்கள் இருக்கிறது, மோல்ஸ் இப்படி தான் செய்ய போகிறோம் இருக்கிறது. அவற்றை சொல்லுங்களேன் இந்த வழியில் இருக்க பக்கத்து கொள்ளுங்கள் எவ்வகையாக நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்று பிளான் பண்ணியிருக்கிறீர்கள் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில்? தேங்க்யூ. ஸோ நான் originally run பண்ணிக்க some of the important goals and issues was Scarboroughல எங்களுக்கு TDSB are a very big board. Canada are biggest, North America are one of the biggest, and எங்களுக்கு many inequalities இருக்குது. So எங்களுக்கு தெரியும், for example, நான் one example சொல்கிறேன். எங்களுக்கு programs Scarboroughல அவ்வளோ programs இல்லை compared to other parts of the city. So for example, நாங்கள் French பார்ப்போம், French immersion and some parents have the children அங்கே public school அவை French எடுப்பினோம். So half time அவை Frenchல படிப்பினோம், half time English. எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில் French தெரிஞ்சால் அது ஒரு asset நல்ல ஒர்க்குக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு. ஸோ ஸ்கார்பரோவுக்கு பக்கத்தில் ஒரு வார்டு இருக்குது, பீச்சஸ் ஈஸ்ட் யார்க். அந்த வார்டில் there's more French there than all Scarboroughல 6 wards இருக்குது. All 6 wards combined. So தமிழ்ல சொல்ல பார்க்குறேன். அந்த ஒரு ஏரியாவுக்கு more French programs than all 6 அங்கட wards combined. So அது உங்களுக்கு show one example of how Scarborough has been underserviced, right? So உங்களுக்கு I think because kind of historical reasons இருக்குது, but one of the reasons நாங்கள் immigrant community often அங்கட parents அவருக்கு தெரியாத எப்படி இந்த system இந்த programs அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரதுக்கு. So அதுக்காக over years and years of years Scarboroughல very few programs compared to other parts of the city, right? So உங்களுக்கு French immersion programs கூடவு specialty programs, meta programs like alternative schools. So வேறு programs எங்க சிஸ்டம்ல இருக்குது, பட் எங்க ஏரியாக்கு அது வரையில. So one of the most முக்கியமான thing for me is அந்த programs நாங்க எங்க ஏரியாஸுக்கு கொண்டு வரணும், because எங்க childrenக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இருந்தா அவை சில நேரம் அந்த ப்ரோக்ராம்ஸுக்கு 1.5 hours பஸ்ஸில் போகணும் வேறு ஹை ஸ்கூல்ஸுக்கு அந்த ப்ரோக்ராம்ஸ் எடுக்கிறதுக்கு. So அது ஒரு மேஜர் இஷ்யூ எங்களோட சிஸ்டமில், where அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இல்லை. ஆமாம், நல்லது. அதே வழியில் சொல்லுங்களேன், இன்று நீங்கள் ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறீங்க. இதுக்கு பின்னால் உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணினாங்க, யாரெல்லாம் கைட் பண்ணினாங்க, அவர்களுக்கெல்லாம் இந்த வழியில் நீங்கள் நன்றிகளை குறிக்கலாம், தேங்க்ஸ் பண்ணலாம். அடுத்தது தேங்க்யூ. நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க, அது நம்ம தொடங்குவோம். ரைட், அங்கே தமிழ் மீடியா ஒரு வெரி இம்பார்ட்டண்ட். அவை ஆஃப்டனாக நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணதில் தேங்க்யூ சொல்லணும். ஸ்பெஷலி லாட் ஆஃப் ஆக்கள் அந்த ஜாபை அவை இந்த கம்யூனிட்டிக்காக தான் செய்யணும், வாலண்டியர் பேசிஸில் செய்யணும். ரைட், இந்த டைம் நீங்கள் வேறு உங்களோட ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணலாம், பட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க இது உங்களோட கம்யூனிட்டிக்கு பெஸ்ட். ஸோ அது நான் அதில் தொடங்குறேன். Of course, எங்களோட ஃபேமிலி, especially in the campaign last time, mostly in the family தான் help பண்ணினது.
கட்டாயமாங்கிற அம்மா மாமி எல்லாரும் அவை டிரெக்ட்லியாக ஹெல்ப் பண்ணலைன்றாலும் so much எங்களை வீட்டில் செய்கிறது எங்களுக்கு அவை அந்த வேலை செய்யலைன்னா நாங்கள் வெளியே போய் எங்களை வேலை செய்யலாது ஸோ கட்டாயமாக they say it takes a village to raise a child, so I'm still my mother's child, so கட்டாயமா எங்களோட family and friends and எங்களோட Tamil community, and of course are very important, right? I think எங்களோட Tamil representation கட்டாயமா important on the table. Metta community is very, very strong. நான் அந்த போர்டில் பார்க்குறேன் நான் how Metta communities நான் லேர்ன் பண்ண அவை எப்படி ஆப்ரேட் பண்ணவ எப்படி அவை மூவ் பண்ணவ ஸோ I think எங்களோட கம்யூனிட்டியை தான் நான் ஆல்சோ நன்றி சொல்லணும். ஆமாம். அதே வேளையிலே நீங்கள் ஸ்கூல் ட்ரஸ்டியிலே பணியாற்றுகின்ற பார்த்தி கந்தவேல் அவர்களை திருமணம் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய திருமணம் காதல் திருமணமா அல்லது லவ் மேரேஜா அல்லது ப்ரொபோஸ் மேரேஜா? காதல் திருமணம். ஆமாம், நல்லது. அவரை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் உங்களுடைய பார்வையிலே அவரை பற்றி இந்த வழியிலே எங்களோட மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். Are very talented at the board. He's very, very smart. Usually நான் நல்லது சொல்லதில்லை ஸோ எனக்கு கொஞ்சம் used to இல்லை but seriously handsome அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் in the job is to be around smart people, right? As a professor நான் in the job நான் met a PhD ஓட தான் வேலை செய்கிறேன் நான். ஆனால் even with that I can say that Parthy is one of the smartest people I've met. Very, very good at doing his job as a trustee. I think it's a very difficult job. I think the politics and in the function boy kai kaatadhu idu seyra adellum important, of course aakaloda interact panadhellam important na solladilla ana and the behind the scenes avla kastapattu avla have so many programs kondu vandirukra Scarborough and அதெல்லாம் மேபி வெளியாட்களுக்கு தெரியாது பட் எனக்கு நான் being as a trustee as well and அதை பார்த்து கண்டிருக்குது I can say he's very, very talented at this. Yeah. நல்லது. அதையும் தாண்டி இப்பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன பேபி இருக்கு. ஆமாம், அந்த பேபியை பற்றி சொல்லுங்களேன். பேபிக்கு என்ன பேர் வச்சிருக்கிறீங்க? அந்த பேபியெல்லாம் இப்பொழுது பேபியை ஒரு 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 புது உலகத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. ஒரு புது வரவு, ஒரு புது உலகம். அந்த உலகத்தை பற்றி சொல்லுங்களேன். தேங்க்யூ. அவன் பேர் ஆதியா. எஸ், நாங்கள் very, very happy. And நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு புது உலகம்தான். யோசிக்கிறேன் அவ பார்க்க how கடவுள் ஒரு பர்ஃபெக்ட் பீயிங்கை குடிக்கணும் இந்த பிள்ளைகளை. and நாங்கள் தான் அவைய குடா செய்வோம் or பேடா செய்வோம், ரைட்? நாங்கள் தான் அங்களோட வளர்ப்பில் தான். ஸோ அது அவ பார்க்க நான் யோசிக்கிறேன் about my own வளர்ப்பு and upbringing and how எப்படி நான் I want a better world for her and I want her to be better than us. So only 2.5 months, so என்ன தெரியாது அவரோட இன்ட்ரெஸ்ட். அப்படியே அமைதியாக இப்போ நீங்கள் கதைக்கும் பொழுது அமைதியாக பார்த்து கொண்டிருக்கின்றார். நல்லது, உண்மையிலே பெருமை. அதே விதத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ப்ரொஃபஸராகவும் வேலை செய்கிறீர்கள் யூனிவர்சிட்டியில். அந்த துறையை பற்றி சொல்லுங்கள். எப்படி உங்களுடைய டீச்சிங் எப்படி இருக்கின்றது? இப்போ நீங்கள் படித்து கொண்டு வந்தீர்கள், ஸ்கூல் ட்ரஸ்டியாக இருக்கிறீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் கற்பித்தல் பணியை மாற்றுகிறீர்கள். அந்த டீச்சிங், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கிறது? எனக்கு நான் very fortunate, very happy in a day job. நான் யோர்க்கில் வேலை செய்கிறேன்.
அதுக்காக தான் நான் படித்தேன்னா. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ஃபார்ச்சுனேட் அந்த வேலை எடுத்ததுக்கு. Most of my students are teachers, college students. So அவை டீச்சர்ஸாக படிக்கணும். ஸோ எனக்கு ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் வியூ இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. இந்த ட்ரஸ்டி ஒர்க்கில் நான் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன் அண்ட் இது ஒரு த நெக்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் அதில் எனக்கு தெரியுது what are some of the students' needs university வரைக்கும். So one of the biggest issues now I see is often mental health issues or anxiety. I think நாங்கள் படித்த நேரம் வித்தியாசம் இப்போ படிக்கிற நேரம். அவைக்கு இன்டர்நெட் இருக்குது, அவை கான்ஸ்டன்ட்லி சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் அவைக்கு ஒரு வேறு ப்ரெஷர்ஸ் இருக்குது. எங்களுக்கே விளங்காது அவ்வளோ அவைன ப்ரெஷர்ஸ். But other than that, very different setting. வேற ப்ரெஷர் அது நெகட்டிவாகவும் இருக்கு, பாசிட்டிவாகவும் இருக்கு. Yeah. Are they also lucky, right? Any answer Google போட்டுட்டு கூடுதலாக படிப்பதற்கு இலவாகவும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இந்த பகுதியை நெகட்டிவ் பாசிட்டிவை சூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்கு. நெகட்டிவில் போனால் அப்படியே போகலாம், பாசிட்டிவில் போனாலும் மிகவும் ஈஸியான முறையில் படித்து வரக்கூடிய இருக்கும். இப்போ ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக பெரிதாக ஒன்றும் இல்லை, எல்லாருமே மிகவும் கடினமாக படித்தார்கள். இப்பொழுது மிகவும் இலகு ஆகிவிட்டது. கூடுதலாக இப்போ இலங்கையில் கூட ஸ்ரீலங்காவில் கூட படிப்பவர்கள்லாம் மிகவும் இலகுவான முறையிலே வந்து விட்டார்கள். முன்பெல்லாம் ஒரே புத்தகத்தை போட்டு படித்து இப்போ எல்லாம் ஆன்லைன்லேயே வந்து விட்டது. அப்பொழுது இப்போதைய துறை மிகவும் இலகுவாக இருக்கின்றது. சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். எப்படி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது? நீங்கள் எத்தனை நாள் பணியாற்றுவீர்கள்? எத்தனை நாள் ஜோக் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறீங்க? ஸோ நான் ஃபுல் டைம் அண்ட் ஸோ ஃபுல் டைம் ப்ரொஃபஸர்னா நீங்கள் டூ கிளாஸஸ் டீச் பண்ணுவீங்க. And at the time நீங்கள் research and write பண்ணிக்கின்னு இருப்பீங்க. So yeah, and நான் first year course teach பண்ணுறேன். So அது maybe 200 students. And fourth year class and teach பண்ணினா that's 20 students. So a very big range. So high school ஆலே வரினம் அவைக்கு ஒரு one experience and பிற graduate பண்ணதுக்கு முதலும் நான் டீச் பண்ணுறேன். And then that first year students கோவிடால் நாங்கள் இன் கிளாஸே இல்லை, ஆன்லைன் இருந்தது. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அவன் ப்ரொஃபஸரோட கதைக்கலாது. அவை சும்மா நாங்கள் ஒரு ரெக்கார்டிங் செய்வோம் அண்ட் சும்மா அப்லோட் பண்ணுவோம் அவன் கிளாஸுக்கு. ஸோ I'm looking forward திருப்பி கிளாஸுக்கு போகிறதுக்கு. ஸோ இந்த செப்டம்பராகவே திருப்பி போவோம். பெருமையாக இருக்கின்றது. நல்லது. அதே வேளையில் வேறு ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்களா? யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங்? Just நன்றி. And I think இப்போ கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் social anxiety இருக்குது. நாங்கள் so long 2 years வீட்டில் இருந்திருக்கிறோம். only எங்கள் small circle-ஓட இருந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் திருப்பி சொசைட்டிக்கு என்டர் பண்ணணும். I think அதோட கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஒரு anxiety மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நாள் எடுக்கும் மக்களுக்கு அந்த ஆக்களோட திருப்பி பழகுறது. So வேலையிலெல்லாம் திருப்பி in person ஆக்களோட ஆஃபீஸில் அப்படி அந்த ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாஸில் இருந்தது for a bit. So இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் நாங்கள் திருப்பி as society sort of gets back to in person. நான் சும்மா everybody கொஞ்சம் பேஷண்ட்டாக கிரேஸ்ஃபுல்லியாக. அதே வேளையில் இப்பொழுது கூடுதலாக இந்த நிகழ்ச்சியை இலங்கையிலையும் கேட்பார்கள். நாங்கள் எங்களுடைய தாயகத்திலே ஸ்ரீலங்காலையும் கேட்பார்கள், வேறு நாடுகள்லையும் கேட்பார்கள். இப்போ அதே இதில் கனடாவில் எல்லாரும் இந்த யங் ஜெனரேஷனுக்கு கூடுதலாக இப்போ கனடாவில் இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கும் அதே நேரத்தில் வேறு நாடுகளில் இருக்கிற எங்கள் அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புகிறீங்க உங்களோட ஸ்டடி சம்மந்தமான விடயத்திலே? அவள் லைஃப்பில் அவள் ஒரு நல்ல ஹை பொசிஷனுக்கு வர்றதுக்கு எப்படி அவர்கள் இந்த வேயை சூஸ் பண்ணணும் அல்லது எப்படி எல்லாம் திங்க் பண்ணணும் அதை பற்றி சொல்ல முடியுமா? தேங்க்யூ. முதல் நான் மனைப்பிக்கணும் என்ற தமிழர். நீங்கள் ஆங்கிலத்திலும் சொல்லலாம். இலங்கை இருக்க யோசிப்பினா என்ன நடக்குது எங்களோட தமிழ் பிள்ளைகளுக்கு இங்கே.
அது ஒன் ஆஃப் மை கோல்ஸ். அது நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் இந்த கோவிடால் அவ்வளோ ப்ராக்டிஸும் போயிட்டுது. ஸோ அது கொஞ்சம் திருப்பி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மகள் இருக்குது, அவளுக்கும் அந்த தமிழ் மொழி தெரியணும்னு எங்களோட ஆசை. ஸோ அது ஒரு எங்களோட கோல். ஸோ ஒன் அட்வைஸ், லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ், ரைட்? உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் அந்த ஒரு க்ரோத் மைண்ட் செட்னு சொல்லுவீங்க. நீங்கள் யோசிக்கக்கூடாது, ஓகே நான் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டேன், இப்போ நான் படிக்க தேவையில்லை. படிப்பு லைஃப் முழுக்க செய்யணும். லைஃப் முழுக்க அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த டிசைர். ஸோ அது அங்கே இந்த ஒன் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் தமிழில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அண்ட் ரீடிங் அண்ட் ரைட்டிங்குக்கு. அட்வைஸ் சென்டர், ஐ திங்க் செவரல் அட்வைஸ். ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியும். ஹார்ட் ஒர்க், ஆஃப்கோர்ஸ். ஒன்றும் லைஃப்பில் ஈஸியாக வராது. ஃபெயில் பண்ணினாலும் நீங்கள் திருப்பி ஒலிம்பி அது செய்யணும். யோசிக்கக்கூடாது, ஓகே நான் இதில் குட் இல்லை, நான் இதில் வேலை செய்யலை, நான் failure is natural, right? அது ஃபெயில் பண்ணினா தான் நாங்கள் லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதுவும் ஓகே. ஹார்ட் ஒர்க், ஃபெயிலியர் அண்ட் ஒரு பாசிட்டிவாக இருங்கோ. a positive mindset. I think யோசிக்கிறது, மேபி வேறு நாட்டில் இருந்தால் யோசிப்பீங்க, என் லைஃப் கேனடாவில் இருந்தால் ஸோ ஈஸியாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இன் மெனி வேஸ் உங்களோட லைஃப் மச் ஈஸியர் அப்படி நான் சொல்லலை. பட் அந்த ஃபோக்கஸ் பண்ணாமல் ஃபோக்கஸ் ஆன் எப்படி நாங்கள் எங்களோட இம்மீடியட் லைஃப்பில் நாங்கள் எப்படி நாங்கள் எங்களோட ஓன் செல்ஃப் இம்ப்ரூவ் பண்ணலாம். எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா சேம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை, ரைட்? அதுவும் ஒரு போய் நாங்கள் ஆக்கள் சொல்லுறது எல்லாருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு இல்லை. எவ்ரிபடி ஹாவ் சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சம்டைம்ஸ் எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லிமிட்டட். பட் எங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்குள்ள நாங்கள் we have to make the most of it, right? And I'm going to find ways to constantly grow. So I think in the one advice would be nadum and the growth madri, right? There's a saying, சொல்லுவ, நீங்க உங்க surroundings பாருங்க. They say you're an average of the 5 people you spend time with, right? நீங்கள் உங்களோட 5 closest ஆக்களை பாருங்க and நீங்கள் யோசிக்குங்க, அவன் இந்த லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணினமா or அவை நெகட்டிவ் திங்கிங் and அவன் இந்த லைஃப்பை ஹெல்ப் பண்ணினம் இல்லை, or நான் அவன் இந்த லைஃப்பை ஹெல்ப் பண்ணல. ஸோ ஐ திங்க் அந்த sort of positive thinking is important. அது நான் அந்த அட்வைஸ் நானும் செக் பண்ணணும். நான் நல்லது, பெருமையாக இருக்கின்றது. அதேபோல் லிசனர்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்பொழுது மொன்ட்ரியல், டொரண்டோவில் லிசனர்ஸ் கேட்டுக்கொண்டிருக்காங்க, அவர்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அகேன் நான் சொல்கிறது, நன்றி லிசன் பண்ணதுக்கு. இந்த எங்களோட கம்யூனிட்டி இஸ் தமிழ் ஐடென்டிட்டி அண்ட் கம்யூனிட்டி இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு. ஸோ எங்களோட டைம், பிகாஸ் ஆஃப் தி இன்டர்நெட், so many distractions, right? நீங்கள் anything நீங்கள் உங்கள் ஃபோன் எடுத்து நீங்கள் anything listen பண்ணலாம், anything பார்க்கலாம், anything செய்யலாம். பட் நீங்கள் அதெல்லாம் சைடில் வச்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க, ஓகே நான் இன்றைக்கு இந்த தமிழ் ப்ரோக்ராம் லிசன் பண்ண போகிறேன். அது ஸோ இம்பார்ட்டன்ட், ரைட்? அதுதான் எங்கள் கம்யூனிட்டியாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்குது. ஸோ நாங்கள் அதை லிசன் பண்ணல, அந்த டைம் நீங்கள் செய்யலைண்டா இந்த ப்ரோக்ராம் இருக்காது. ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் அந்த லிஸ்னர்ஸ் ஃபார் spending their time, right? Time is a finite resource ன்னு சொல்லுவேன். It's not limitless. There's a limit on time. And நீங்கள் சூஸ் பண்ணுங்க உங்களோட ஸ்மால் டைம் உங்களோட டேயில் இந்த ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆமாம், நல்லது. உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது. நீங்கள் சிறிய வயதிலே இந்த கனடா மண்ணுக்கு வந்தீர்கள். அதன் பின்பு 7ஆம் வகுப்பு படிக்கும்போது உங்கள் தந்தை இழந்தீர்கள். இருந்தாலும் எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் உங்களுடைய தந்தையார் தாயார்கள் அவர்கள் என்னத்தை விரும்பினார்களோ அவர்களுடைய ஆலோசனைகளையும் பெற்று அதே நேரத்திலே நீங்களும் உங்களுடைய ஒரு உத்வேகத்தின் மூலமாக உங்களுடைய மூலமாக ஒரு பேச்சுலர், மாஸ்டர், பிஹெச்டி, இப்பொழுது ஒரு ஸ்கூல் ட்ரஸ்டி, அதோட ஒரு பேராசிரியர், ப்ரொஃபஸராக, லெக்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் ஒரு சாதாரணமான விடயம். இதுக்கு பின்னாலே உங்களுடைய தாயார், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங் இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், எப்படி சரக்கி விழுந்தாலும் அல்லது ஃபெயில் பண்ணாலும் அதுதான ஒரு ஃபர்ஸ்ட் லெசன். அதன் பின்பு அதிலிருந்து நாங்கள் லேர்ன் பண்ணி நாங்கள் என்ன
இடத்துக்கு போகணுமோ அவற்றை அடைந்து கொள்ளலாம் என்று. இப்பொழுது நீங்கள் பல மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஸ்கூல் ட்ரஸ்டி வழியே ஒரு ஆங்கில நியூஸ் பேப்பர்லேயே உங்களை கணவரையும் பற்றி ஒரு பெரிய ஒரு ஆர்டிகல்ஸ் வந்தது. அதெல்லாம் எமது உங்களுடைய சர்வீஸை பற்றி அவர்கள் எழுதியிருந்தார்கள். இப்போ எங்களுடைய மீடியாஸையும் தாண்டி பல்மொழி ஆங்கில மீடியாக்கள் எங்களுடைய ட்ரஸ்டி, எங்களுடைய மக்கள், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் பணியாற்றுகின்றதை பெருமைப்படுத்தி எழுதுகின்றது. அது எம்மதுக்கு எங்களுடைய இனத்துக்கு ஒரு பெருமையான ஒரு நிகழ்வு. அவற்றை எல்லாம் நாங்கள் பார்த்து பெருமை அடைந்தோம். அதுதான் ஒரு சிறப்பு. பெருமையாக இருக்கின்றது உங்களை இந்த காற்றலிலே மீண்டும் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தீர்கள், ட்ரஸ்டி ஆகிறதுக்கு முதல் வந்தீர்கள். இப்பொழுது ட்ரஸ்டி அந்த பதவியில் இருந்து கொண்டு ஒரு நல்ல பணியை ஆற்றிக்கொண்டு அதன் பின்பு நீங்கள் எங்களுடைய அழைப்புதலை ஏற்படுத்தி இங்கே வருகை தந்தீர்கள். வந்தது மாத்திரமல்ல, முதலாவது சொன்னீர்கள், இந்த மேடையிலே இந்த மீடியா தான் உங்களுக்கு முதன்முறையாக ஆதரவு தந்த மீடியா என்று. அந்த மனதிலே இருந்த அந்த வார்த்தைகள் அப்படியே எமது மக்கள் செவிகளிலே சென்றடைந்திருக்கும். அந்த வகையிலே எங்களுடைய ஆதரவு எப்பொழுதும் எங்களுடைய பிரதிநிதிகளுக்கு இருக்கும். நீங்கள் மென்மேலும் பல்மொழி பேசுகின்ற மக்களுக்கு நல்ல பணியை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்து உரையாடிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.